மகிமைப்படுவதாக. எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய போராயுதங்கள், ஆவிக்குரிய யுத்த வீரன் தரிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதில் நம்ம அநேக காரியம் போன வாரம் என்ன பார்த்தோம்? இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா அவை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்ப்பது தேவ வசனமாகிய என்னது? ஆவியின் பட்டயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேக பெயர்கள் உண்டு. ஆமென். கன்மலையை நொறுக்குகிற என்னது? சம்மட்டி என்று சொல்லப்பட்டது. அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி போன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வானத்திலிருந்து பெய்கிற பனி போல, மழை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி வேதத்தின் வசனத்திற்கு ஏராளமான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும்போது யுத்த வீரன் தரித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தில் ஒன்றுதான் அல்லேலூயா ஆவியின் பட்டயம். பட்டயம் எதற்கு உதவும் என்றால் வெட்டுவதற்குரியது. ஆமென். பட்டயம் எதற்குரியது? வெட்டுவதற்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதில் ஏராளம் இடங்களில் வசனம் தான் வந்திருக்கு. 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியம் என்னும் கச்சை. அப்போ அங்கு வந்திருப்பதும் வேத வசனம், கச்சை. அப்போ வசனத்தை, சத்தியத்தை இடைக்கச்சைக்கு ஓமிக்கப்பட்டிருக்கு. ஆமென். சரி, அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ சத்தியத்தை எதற்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது? மார்க்கவசத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சத்தியத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் எந்தெந்த நிலையில் செயல்படுகிறது என்பதையாக்கும் இங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்பது அது யூடியூப்பில் இன்னும் அதை போடலை. காரணம், அது முறையாக அதை அன்று பேச முடியவில்லை. அது தனியாக நான் பேசி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பாதரட்சை, ஆயத்தம். அப்போ அதில் அந்த அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தான் கடந்து வருகிறார். அடுத்தது கேடயம். அல்லேலூயா. விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சத்துருவை எதிர்க்கிற கேடயம். ஆமென். சாதா விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எதிர்த்து நிற்கிறவார். அப்போ அங்கு கேடயமாக வருகிறது கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம். அல்லேலூயா. சரி, அடுத்தது இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலைக்கு பாதுகாவல் கொடுக்கிற என்னன்னு நான் சொன்னேன்? தலை கவசம், தலைச்சீரா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனமாகிய தலைச்சீரா என்று சொன்னேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்போ எல்லாமே என்னதான் வருது? கர்த்தருடைய வார்த்தைக்குரியதான உள்ளர்த்தம் கொண்டதான கருத்துக்கள் அவைகள் அல்ல. அல்லேலூயா. அடுத்தது இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் பட்டயம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவார். இங்கு சொல்லப்பட்டிருப்பது ஆவியின் பட்டயம். ஆமென். நான் சொன்னேன், பட்டயத்திற்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். என்ன செய்ய தெரியும்? வெட்டுவதற்கு மட்டும். பாருங்க, சத்தியம் என்னும் கச்சை. கச்சைக்கு ஒன்றே ஒன்று, கச்சை வெட்ட தெரியாது. அதுக்கு என்ன செய்யும்? இடை கச்சை. பிரைஸ் தி லார்ட். இடைக்கு பலத்தை கொடுக்க முடியும். ஆமென். மார்க்கவசம், அதாவது மார்பை, இருதயத்தை பாதுகாக்க தான் முடியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திற்கும்
தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் ஒவ்வொரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? செயல்படுகிற பாதுகாவலை கொடுக்கிறது. அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன? பட்டயம். ஆமென். அல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பட்டயம் எதை வெட்டுகிறது? ஆமென். ஒன்று, எதிரியாகிய சத்துருவை வெட்டி ஜெயிக்க உதவுகிறது. ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள உதவுகிறது. கர்த்தருக்கு ரெண்டு விதமான நிலையில் அந்த பட்டயம் என்ன செய்கிறது? உதவுகிறது. அந்த வசனம் பாயிண்ட் ஒரு முறை வாசிப்போம். ஆவியின் என்னது? பட்டயம். அப்ப இதற்கு சாதா பட்டயம் என்று பெயர் கொடுக்கவில்லை. என்ன பேரு? ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய உதவியோடு அல்லாமல், அல்லேலூயா, ஒரு வெற்றி விடுதலை நமக்கு இல்லை. ஆமென். இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துற விசேஷத்துல 12வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. தப்பும்படி பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினால், அல்லேலூயா, சத்துருவை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்கள். இந்த சத்தியம் எப்படி, அதாவது சொல்லப்பட்டது கச்சை, அல்லேலூயா, பட்டயம் என்றெல்லாம் வருகிறது. ஆமென். அப்ப இவைகள் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அநேகர் வேதத்தை தலைக்கு அடியில் கெட்ட கனவு பார்க்காம வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. கழிந்த நாளில் ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர், நான் என்ன ரட்சிக்கப்பட்டு 37 வருஷம் ஆகுது. அன்று எங்களுடைய திருமணத்திற்கு கொடுத்ததான வேத புஸ்தகம் என்று கொண்டு கொடுத்தார். ஒரு தூசி கூட என்ன இல்லை, அது அழுக்கு படலை, திறக்கவே இல்லை. அப்போ அவர் கேட்டார், அவன் அந்த பைபிள் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 37 வருஷம் ஆச்சா. கல்யாணத்துக்கு கொடுத்துறான். அதை தான் கொண்டு எங்கே போகிறாங்க? சபைக்கு போகிறாங்க. அதை தான் வீட்டில் வச்சு என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு கேடு இல்லாமல் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பார்த்துருக்குறாங்க. ஆனால் வேறொரு கூட்டம் இருக்கிறாங்க, பைபிள் பூரா அழுக்கடைஞ்சிருக்கு, பேப்பர் எல்லாம் அழுக்கு, இந்த ஜிப்பு போடவே முடியலை, அந்த அளவில் தள்ளிட்டு நிற்கி. அப்போ இதில் யாருக்கு பைபிளாக்கம் அதிகமாக பயன்படுத்தின பைபிள்? பத்திரமா வச்சுருந்ததா? சொல்லு. பார்த்தீங்களா? அப்போது அவர் ஒரு தேவனுடைய மனுஷன்தான். பைபிளை மேல் திறந்து படிக்கிறதற்கு அவருக்கு நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தை உனக்கு அதற்கு கொடுத்ததல்ல. ஆமென். வேதத்தில் இருக்கிற சத்திய வசனங்கள் எல்லாம் இங்க நீ சேர்த்து வைக்கணும். ஆமென். இருதயத்தில் சேர்த்து வைக்கணும். உன் வாழ்க்கையில் வேண்ட ரீதியில் சத்தியம் செயல்பட வேண்டும் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, சத்தியம் கச்சையாய் செயல்பட வேண்டும் என்றால், ஆமென், மார்க்கவசமாய் செயல்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆயத்தத்துக்குரிய சுவிசேஷம் பாதரட்சியா பயன்பட வேண்டும் என்றால், கேடயமாய், ஹல்லேலூயா, தலைச்சராக செயல்பட வேண்டும் என்றால், ஆவியின் பட்டயமாக செயல்பட வேண்டும் என்றால், நீ இந்த சத்தியத்தை சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் உள்ளார இருதயம். ஆமென். சத்தியம் நம்முடைய இருதயத்துக்குள் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தால், அல்லேலூயா, அநேக காரியங்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயம் பெற்றவர்களாய் மாற முடியும். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இன்னும் நான் பார்க்கும்போது எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது வாசிப்போமாக. வார்த்தையானது
போதும். அல்லேலூயா. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ எங்கும் பட்டயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த பட்டயம் எங்கு செயல்படுகிறது? இருதயத்தில் செயல்படுகிறது. ஆமென். ஆனால் இன்னும் அங்கு மேல சொல்லப்பட்ட பட்டயம் எதற்கு பயன்படுகிறது? சத்துருவை எதிர்த்ததற்கு பயன்படுகிறது. ஆண்டவராய் இயேசு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அவருடைய ஓட்டில் இருந்து சில வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். உண்டாயிற்று. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, பாத்தீங்களா, அங்க வரான். சத்துரு இயேசுவை சோதிக்க கடந்து வருகிறான். அல்லேலூயா. எப்போ உபவாசித்து உடம்பெல்லாம் பலனற்று பசியும் தாகத்தினால் நிறைந்தவராய் களைத்து போனவராய் வரும்போது, அல்லேலூயா, அங்கு சத்துரு வந்திருக்கிறான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நபருக்கு சரீர களைப்புகள் இருக்கிறது என்றால் அந்த களைப்பை மாற்றுவதற்கு உணவோ தண்ணியோ கட்டாயம் தேவை. ஆமென். பலனற்று இருக்கிற நேரத்திலே சத்துரு இயேசுவை சோதிக்க வருகிறான். ஆமென். வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள், வாசிங்கள். கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். மெயின் வார்த்தையை தூக்கி போடுறான். மெயின் வார்த்தை. அல்லேலூயா. அவர் யாரு? தேவனுடைய குமாரனே. அப்ப அதை வச்சே கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த கல்லுகள் சொல்லும், அடக்கல கல்லு. நீர் பசியா இருக்கிறீர், ரொம்ப களைத்து போயிருக்கிறீர். நம்ம சொல்ற மாதிரி, ஐயோ மூஞ்செல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு, 40 நாள் தண்ணி கூட குடிக்கல, காஞ்சி தோல்கள் எல்லாம் எங்கே ஒட்டி இருக்கு, எலும்பில் ஒட்டி இருக்கு. ஐயோ வாங்க வாங்க சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, அதை குடிங்கன்னு சொன்னா, அப்பாடா கிடைச்சப்பா, 40 நாள் சாப்பிடாது நல்ல ஜூஸ் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, பஞ்சு மாதிரி இட்லி என்று சொல்ற மாதிரி. அல்லேலூயா. விழுந்து விழுந்து நம்ம என்ன செய்வோம்? சாப்பிட்ருவோம். அல்லேலூயா. ஆனால் கையை வைத்து அல்லேலூயா சொல்றோம். இயேசுவிடத்தில் வந்த போது, ஆமென், அவருக்கு அப்போ தேவை இருக்கு. ஆமென். அவருக்கு தேவை இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த தேவைக்கு சத்துரு நீ தேவனுடைய குமாரனை ஆனாலும் சொல்லிட்டான். அவன் நிரூபிக்கணும் வேண்டாமா? நீ நிரூபிப்பியா இல்லையா? வைசலாட். அந்த ஸ்தானத்தில் நம்மளா இருந்தா, டேய் என்ன நீ என்னன்னு நினைச்ச, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு நல்ல சட்டையெல்லாம் கழட்டி தோலை காலெல்லாம் தூக்கி விட்டு ஒருகை பார்க்கலான்னு நிற்போம். ஆனால் என்னதான் சொன்னாலும், ஹல்லேலூயா, வேத சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். அதற்கு மாறாக ஆண்டவர் செயல்படவே. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளை, இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும். ஆமென். அநேக தேவைகள் நமக்கு இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், பல நெருக்கங்கள் இருக்கும். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு தேவை இருந்தாலும், ஹல்லேலூயா, சத்தியத்துக்கு மாறான எந்த காரியத்திலையும் நம்முடைய இருதயம் கடந்து செல்லக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை வேத வசனத்துக்குள்ள என்ன செய்யப்படணும்? ஊன்ற கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதான் சொல்றது. அப்போ அதை மேற்கொள்ள, அல்லேலூயா, நமக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? இருதயத்தில் சேர்த்து வைக்கணும் சத்தியம். சத்தியத்தை குறித்த ஒரு அறிவும் தெளிவும் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, கட்டாயம் இன்றைய நாளில் சுற்றி கொண்டிருக்கிற கள்ள போதனைகளாகிய உபதேசங்கள் அப்படிப்பட்ட மக்களை என்ன செய்வாங்க? ஆசை காட்டி மயக்கிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஒரு தேவ பிள்ளையை உங்களை வஞ்சிப்பதற்கு எடுக்கிற வசனமும் எங்கிருந்தா? பைபிள் இருந்தா. சொல்ற புரியுதுல்ல? இப்போ சர்ப்பம் பேசுனதும் யார் பேசுனதும் தான் எடுக்கிறான்? தேவன் பேசுனதும் தான் எடுக்கிறான். அல்லேலூயா. கள்ள ஊழியக்காரர்களும் போதிப்பது எங்க எடுப்பாங்க? வேதத்துல தான் எடுப்பான்.
ஆமென். இது எது சத்தியம், எது பொய், எது கலப்படம் என்பதை அறிகிற அறிவு நமக்கு வேணும்னா, ஹல்லேலூயா, நம்ம சத்தியத்தை நம்ம என்ன செய்திருக்கணும்? அறிந்திருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது சபையில் வந்தால் வசனத்தை கேட்கணும், ஆராதனை மேக்சிமம் மிஸ் ஆகாமல் எல்லா மீட்டிங்கும் கடந்து வாங்க. அதுக்கு தான் நாளை தினம் இங்கே என்ன நடக்குது, ஒரு இந்த கலந்துரையாடல் நடக்கிறது, எல்லாம் கூட சந்தேகங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. என் மக்கள் என்ன செய்ய இடரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தேவை இருந்தாலும், எவ்வளவு வறண்டு போயிருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்துக்குள் நீங்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, வேதத்துக்கு புறம்பானதை சத்துரு கொண்டு வருவார் என்றால், ஆமென், அதை போ சாத்தான் என்று சொல்லி மேற்கொள்ள நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும். இயேசுவிடத்தில் வந்தார், அதான் சொல்லப்பட்டு அவர் மிகவும் எப்படி இருந்தார்? களைப்பு. எத்தனை நாள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை? 40 நாள். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆமென். நம்மெல்லாம் இருக்கிறோம், ஒரு 2-3 நாள் சாப்பிடலைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சாப்பிடாத கூட தண்ணி குடிக்கலைன்னா? அப்போது டாக்டர்ஸே சொல்கிறாங்க, ஒரு நாள், அதாவது நல்ல வாட்டர் சாட்டம் உடம்புள்ள ஒரு மனுஷன் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? எத்தனை லிட்ரு? 5 லிட்ரு. அப்போது தண்ணி ஏன் குடிக்கணுமா? உடம்புல எல்லாத்துக்குமே எது தேவைப்படுது? தண்ணி தேவைப்படுது. தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆயிரும்? குடல் புண்ணு வரும், கிட்னி ஸ்டோன் வரும், வேற என்ன, எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு 40 நாள் இரவும் பகலும், ஹல்லேலூயா, குடிக்காமல் மட்டுமல்ல புசியாமல் இருந்தார். அப்போ அவருக்கு சரீரத்துக்கு எவ்வளவோ என்ன இருக்குது? தேவை இருக்கு. எவ்வளவோ தேவை இருக்கு. அந்த தேவையை அறிந்த பிசாசு இயேசுவிடத்தில் வருகிறான். ஆமென். பாருங்க, 1 வசனம் வாசிப்போம். எப்படி? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன்? அந்த சோதனை வழியாக வரும்போது தான், அல்லேலூயா, நாமும் சோதிக்கப்படும் போது அவர் உதவி செய்ய முடியும். இயேசுவே நமக்கு முன்மாதிரி. ஆமென். அவர்தான் நமக்கு வழிகாட்டி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. ஆமென். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமாக தேவ மக்களாகிய நாம், அவருக்கு என்ன ஏற்பட்டதோ, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ, எல்லா பிரச்சனை வழியாகவும் இயேசு கடந்து வந்தார். ஆமென். அவர் ஒரு சோதனையை அவர் சந்திக்காதவர் அல்ல. நம்மளை பார்க்க பெரிய சோதனைகள் சந்தித்தவர். ஹல்லேலூயா. அதனால் நாம் சோதிக்கும் போது, சோதிக்கப்படும் போது நமக்கு ஒரு உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிப்போம். வனாந்தரத்தில் சோதிக்கப்படும்படி கொண்டு செல்லப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்து பசி உண்டாயிற்று. வரம் பாருங்க, எப்போ பசி உண்டாகுமா? எப்போ தேவை உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் நடக்கும். ஆமென். உங்களுக்கு ஒரு தேவை, எது முக்கியம் என்பதை யார் அறிவா? சொல்லுங்க. சாத்தானுக்கு தெரியும், கவனிப்பான். நமக்கு தேவையில்லாத ஒன்று காட்டினாயோ, இதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது சொல்லுவோமா இல்லையா? அப்போது நம்மகிட்ட எது தேவையோ, எது இல்லையோ அதை தான் முன்ன கொண்டு வருவான். சாப்பாடு விஷயத்திலும் சரி, அல்லேலூயா, உலகத்தில் வாழ்க்கையில் தேவையின் மத்தியிலும் சரி, ஆமென், படிப்பு விஷயத்திலும் சரி, அல்லேலூயா, வருமான விஷயத்திலும் சரி, கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நிறைய பண தேவை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, குடும்பத்தில் நிறைய கடன் இருக்கும். ஏராளமான தேவைக்கு மத்தியில் குடும்பத்தில் பல கடன்பட்டு கஷ்டப்பட்டு
ஏதோ ஒரு வேலை செய்வாங்க, வேலை ஜாயின் பண்ணுவேன், கவர்மெண்ட் வேலை. இப்போ இவருக்கு அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க என்ன வாங்க முடியும்? கைக்கூலி வாங்க முடியும். முக்கியமான சீட்டில் இருக்கிற நபர்கள் அவங்க கையெழுத்து போட்டால் தான் வேலை ஆகும், அல்லது அவங்க மூலம் தான் மேலே அதிகாரிகிட்ட இந்த கையெழுத்து வாங்கணும் என்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அவள் இருந்தால், அல்லேலூயா அல்லேலூயா, சத்துருவங்க வந்து நிற்பான். கையை தள்ளி சொல்லுவோம். ஆமென். காதில் வந்து பேசுவான். யோ, உனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு, இந்த வேலைக்கு நீ இவ்வளவு பணம் செலவு கொடுத்துருக்க, இந்த பையனை பிடிச்சி உட்கார தம்பி, அல்லேலூயா, இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுருக்கிற, உனக்கு இவ்வளோ லட்சம் பணம் வருது, இதில் வந்து ஒவ்வொரு நபர் கையெழுத்துக்கும் என்னது பணம் வாங்கலாம், மொத்தமாக பெரிய ஒரு அமௌண்ட்டை சொல்லிடு. நாம அங்கே ஒரு 500 ரூபா தேவைப்படணும்னு வச்சுக்கிட்டோமே, இவன் 50,000 சொல்லுவான் அந்த ஆள். ஆமென். அல்லேலூயா. சாத்தான் கொடுக்குற காதில் பேசுவான். சாத்தான் எங்கே பேசுவான்? காதில் பேசுவான். உடனே அந்த ஆள் என்ன செய்வான்? பரவாயில்ல, ஆமாம் 50,000 கேட்ட 25,000 கிடைக்காதா, இப்படி 10 பேர்கிட்ட வாங்கிட்டா நமக்கு கொஞ்சம் கடன் அடைச்சிடலாம். ஏன்னா டெக்னிக்கா சத்துருவின் தூண்டுதலால், அல்லேலூயா, என்ன வாங்குவான்? பரிதானம், கைக்கூலி வாங்குவான். பரிதானத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஏன் தெரியுமா? கவனிங்க. அல்லேலூயா. ஒரு நபருக்கு ஒரு வேலை வாங்கணும், ஒரு ஜாப் கிடைக்கணும்னா 10 லட்சம் ரூபா வேணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா கூட என்ன இருக்காது, வருமானம் இருக்காது. அல்லேலூயா. கேட்பாங்க, 10 லட்ச ரூபா வேணாங்க, என் பையன் வேலை ஏறணும், முதல் சம்பளத்துலேருந்தே என்னது உங்களுக்கே வாங்கி கொடுத்துட்றேன், கடன் கழிச்சிடுறேன், என்ன போய் உள்ள இடம் பூரா கெஞ்சி நடப்பான். ஒரு இடத்துல கிடைக்குமா 10 லட்சம்? கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு 10-25 பேர்கிட்ட போய் 50 25 வாங்கி தட்டி தடவி எடுத்து அந்த ஒரு லட்சத்தை என்ன செய்வான்? உண்டு பண்ணுவான். இப்போ இந்த உண்டு பண்ணுறதுல நான் சொல்கிறேன், முக்கியமான ஆஃபீஸராக இருக்கிறவனுக்கு அந்த 10 லட்சத்தில் நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைப்பு ஒரு 3 லட்சம் போய் சேரும். மீதி 7 லட்சம் கீழே இருக்கிறோம். கீழே ஒரு நிற்கிறான மெயின் ஆள், இவன் பாதி ஆட்டையை போட்டுருவான். அல்லேலூயா. ஆனால் ராத்திரி பகலாம் உள்ள இருதயம் குமுறி குமுறி கதறி கதறி கண்ணீர் வடித்து இரவென்று பகலென்று பாராமல் வெயிலில் வேலை செய்து சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட அந்த மனுஷன், அவனோட ஒவ்வொரு வேர்வையினால் வருகிறதனுடைய சாபம் யாருக்கு கொண்டு சேரும்? பரிதானம் வாங்கினவன். பரிதானம் சாதாரணமானதல்ல, கண்ணை குருடாக்கும். ஏன்? ஏழையின் கண்ணீர். இதே ஸ்தானத்தோட விசுவாசியாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்கின நல்லா இருக்குமா? ஐயோ, ஏன் சொல்கிறேன், அது பெரிய பாவம், அது ஒரு சாபம். அல்லேலூயா. தேவை உண்மைதான், ஆனால் அநீதியாய் வருகிற சம்பாத்தியம் உனக்கு சாபத்தை கொண்டு வரும். ஆமென். அறியாமையின் காலத்தை தேவன் காணாதவர்கள் மௌனமாயிருந்தார். இப்பொழுதோ நாம் அறிந்திருக்கிறோம், மறந்துடக்கூடாது. ஆமென். நீதிக்கு மாறான வருமானத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. ஓகே, ஆண்டவரை இயேசு விட்டு நான் தவறு நிற்கிறோம். நீ தேவனுடைய குமாரனானால், எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமென். அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, அவன் தேவனுடைய குமாரன் தான். இந்த கல்லுகளை என்ன செய்யும்? சாப்பிட சொல்லிட்டு. அப்போ தான் தேவனுடைய குமாரன் உன்னை காட்டணுமா? சாத்தானே என்ன சொல்லிட்டு அவர் என்ன செய்திருக்கிறான்? அவர் சொன்னாலே போதும், அவ்வளோதான், தண்ணீரே திராட்சை ரசமாக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியும்? வாசிப்போம். வசனத்தை கொண்டு மேற்கொண்டான். ஆமென்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எழுதியிருக்கிறது எங்க? மோசே நியாயப்பிரமாணத்தில். ஆமென். பாத்தீங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கையில் எடுத்த ஆயுதம், ஆமென், சத்திய வசனம் என்பதை மறந்துவிடார். ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் தான் சொன்னேன், நீதிக்கு மாறாய், உண்மைக்கு மாறாய் வருகிற எந்த ஒரு வருமானத்தையும் வேத சத்தியத்தை விசுவாசிக்கிறது, சத்தியத்தை அறிந்து அதன் மூலம் நீ அனுசரித்து மேற்கொள்ளணும். கர்த்தருடைய வேதம் இது சொல்லுகிறது. இதன்படி இந்த வருமானம் அல்லது இந்த காரியம் எனக்கு உரியதல்ல, கர்த்தருடைய வேதம் எனக்கு சொல்லுகிறது. இதுதான் பட்டயம். ஆமென். அப்போ இந்த வசனம் எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். எங்க இருந்தாதான் பட்டயத்தை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. பட்டயத்துக்கு புடிய கையில் பிடிச்சிட்டு இருந்தா இருக்குமா? பட்டயத்தை காணும், கைப்பிடி இருக்கு, பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எதிரி கொண்டிருக்கிற சதி திட்டங்களை வீழ்த்துவதே வேத சத்தியத்தின் மூலமாய். அடுத்த பாருங்க என்ன சொல்லப்பட்டு, அடுத்தது என்னமாய் கொண்டு போய் நிறுத்தி, ஆனால் இதெல்லாம் சொல் பைபிள 91 சங்கீதத்தில் அழகாக சொல்லியிருக்கு. ஆமென். உன் பாதம் கல்லில் இடாதபடி ஒரு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க. பைபிள் அதே வசனத்தை யார் சுட்டி காட்டுறா? சாத்தா. பிசாசு சோதிக்க வருவது எதை வச்சுதான் வருவான்? சத்தியம் தெரிஞ்சவன்கிட்ட சத்தியத்தை வச்சு வருவான். அப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். சத்தியம் தெரியாதவன் குழம்பிடுவான். ஓ சரி, பைபிளே சொல்லுத, பைபிளே சொல்லுத, பின்ன என்ன அதிகளா? அப்போ எதற்கு வசனத்தை எதற்கு கீழ்ப்படியணும், எதன்படி பயன்படுத்த என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். வேத சத்தியம் இருப்பது உண்மை, அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்த வேண்டிய இடத்தில் தான் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, அவன் சொல்றான், எழுதியிருக்கிறதே. ஆஹா, கையை தலையில சொல்லவா? 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கு, கையை தலையில சொல்லுவோம். மோசே பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனை கர்த்தரை என்ன செய்ய பரீட்சை பாராதிருப்பார். சாத்தானை ஜெயிக்க உதவுவது என்னது? ஆவியின் பட்டயம். ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்தின் சத்தியங்களை நீ சரியா அறிஞ்சிக்கணும். உனக்கு சத்தியம் தெரியாதுன்னா கேட்டு கற்றுக்கொள்ளணும். இல்லை போதிக்கிற டைமில் வந்து கேட்டு கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது. அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். அப்போ நம்ம அதில் ஒரு தெளிவில்லாமல் சர்ச்சைக்கு போனோம், ஞாயிற்றுலாம் போனோமா, கையடிச்சோமா, சரி சோத்திரம் போட்ட காணிக்க போட்டோமா, ஏதோ பாஸ் பேசினார், சரி பரவாயில்ல, ஏதோ சத்தத்தை மட்டும் கேட்டோம், ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் சரி போயிடலாம், அப்பா சோத்திரம் நேட்டு போனால் சத்தியம் இல்லை என்றால் உனக்குள்ள சத்துரு உன்னை ஈஸியாக வஞ்சித்திருக்கும். ஆமே, அதான் சொல்றது. கண்ட இடம் எல்லாத்தையும் போய் பலிச்சரத்தாதுன்னு சொல்றது. கூப்பிடுற இடமெல்லாம் போய் கொட்டடிக்கிற இடத்துல போய் முட்டி போடாத. கள்ள துரோகிகளும் கள்ள தீர்க்க தரிசனம் சுற்றி நடக்கிறான். ஒன்றும் இல்லாமல் தான் உன்னை உசுப்பையா தீர்வான். நீ தேவனுடைய குமாரனே ஆனாலும் உசுப்பேத்துறா இயேசு விட்ட. அவன் தேவ தூதர்கள் கைகள் ஏந்துவான்னு சொல்லி உசுப்பேத்துறான். ஒன்றை வந்து சொல்லுவான், ஒன்றும் இல்லைன்னா ஏய் நீ இப்படியாக்கும் தீர்க்க தரிசனம். அங்கே ஒரு வீட்டு கூட்டம், இங்கே ஒரு வீட்டு, வாங்க எல்லாரும் வாங்கோ, இங்கே தீர்க்க தரிசனம். ஒரு தேவனுடைய பிள்ளை கண்ட இடத்துல எல்லாம் போய் என்ன செய்யாத, முட்டி போட்டு பழகாத. உன்னை பிசாசு கொள்ள கொண்டு போயிடுவான். ஆமென். உன்னை கட்ட கொண்டு நாட்டி இருக்கிற இடத்துல நீ கனி கொடு. ஹல்லேலூயா.
ஒரு செடியை பிடிங்கி வச்சா கனி கொடுக்குமா? எங்க நட்டு வருஷம் கணக்கிலேயே வளர்ந்துட்டு நிக்கி. அல்லேலூயா. கைகளில் ஏந்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு பதில்? தேவனாய் கர்த்தர் என்ன செய்யாத பரீட்சை பாராது. சாத்தான வசனத்தை வைச்சு கர்த்தர் ஜெயித்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை உள்ள தெரிந்து வச்சிருக்கணும் நீ. ஆமென். அப்பதான் கூப்பிடுவான். நேற்று அவரு கண்ட இடத்துல நம்ம பலி செலுத்தாத ஆண்டோட வேதம் சொல்றது. அல்லேலூயா. அதனால நீ பிடிச்சு வச்சிருக்கிற மீனை குழம்பு வைக்காத, பிடிக்க போவாத்து. நாங்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு எங்கே கிடக்கிறோம், ஒரு கூட்ட ஒரு 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 தொட்டிக்குள்ளே கிடக்கிறோம். இங்கே வந்து நீ தூண்டல் போடாத. மீனெல்லாம் பிடிச்சி ஒரு தொட்டியில் கொண்டு போட்டுருக்கு, இங்கே கொண்டு தூண்டல் போடும். என்ன பேர் சொல்லி? தாத்தன் பேரை சொல்லி போடுற. போய் வேற எங்கேயா போய் போடுறா? ஆற்றுல போடா, அங்கேயும் கிடைக்கும். சோத்திரம். அல்லேலூயா. எச்சரிக்கை. கையை வந்து சொல்லுவோம். சரி, அடுத்து என்ன வாசிப்போம்? மறுபடியும் பிசாசு எங்க கொண்டு போறோம்? உயர்ந்த மலையை கொண்டு போய் பாருங்க, உலகத்தை காட்டுறோம். ஆமே. உலகத்தில் இருக்கிற தாராளமான ஐஸ்வர்யத்தை எல்லாம் காட்டுறான். வாசிப்போம். காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆஹா, பார்த்தீங்களா? இயேசுகிட்ட சிருஷ்டிகராகி ஆண்டவர்கிட்ட வந்து சாத்தான் பேசுகிறான் பாரு. அல்லேலூயா. அவனுக்கு கை மாறினது எப்படின்னு நமக்கு ஆதாமன் மூலமாக அது வேற விஷயம். ஆனால் இவனுக்கு தெரியும், இவர் தேவனுடைய குமாரன், நேரமே சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்போ இவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அது அவனுக்கு தெரியும். லூக்காவில் சொல்லப்பட்டு இது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. நம்ம வாசி பண்ண வசனத்தை லூக்காயால் 4 வரும். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையையும் உமக்கு தருவேன், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. உரிமை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ அவன் சொல்றான், எனக்கு ஒப்புயோட காரணம் என்ன? முதல் மனிதனாக ஆதாம் மூலமா வந்த பிரச்சனை அது. அல்லேலூயா. அது நான் உமக்கு தர்றேன், ஒன்று மட்டும் செய்ய. என்ன செய்யும்? சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டா மட்டும் போதும். ஆண்டவர் என்ன சொன்னார்? சாதா சொல்லு. அதாவது ஆண்டவர் வந்து போப்பி சாச நீ எல்லாம் பாரு அடிச்சு போடும் பாரு என்ன சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. அந்த வசனத்தை வச்சே கர்த்தர் சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயிக்கிறதுக்குரிய ஆவியின் பட்டயமே சத்தியம். அப்போ இந்த பட்டயம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ்ந்தா ஜெயிக்க முடியுமா? நம்முடைய மூளை அறிவில் உள்ள யூகத்தை பேசுவதல்ல, வேத சத்தியத்தின் அடிப்படையில் பேசி ஜெயிக்கணும். அப்ப அதற்கு சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேணும். அதான் சத்தியத்தை கேட்கணும். அதான் சொன்னேன்ல, சத்தியம் நாம் கேட்காமல் சபையை குறித்த சத்தியம், விசுவாசி என்ற ஸ்தானத்தை குறித்த சத்தியம், ஊழியக்காரன் சத்தியம், இவைகள் குறித்த சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இல்லை என்றால் காத்தடிக்கிற பக்கமெல்லாம் என்ன செய்யணும்? சாஞ்சிடும். எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ ஆமே அங்கெல்லாம் போகும். எல்லாம் என்னதானே? சோதரம் சோதரம். சிலவங்க சர்ச்சில் வந்தால் தூங்குறதே அவங்களுக்கு கான்ட்ராக்ட். ஆனால் அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. தூக்கத்தில் போய் சத்தியம் புரியுமா? அதான் விஷயம். இருந்துட்டு யாராவது ஒன்று சொன்னால் அங்கே சாஞ்சிக்கிட்டது. ஏன்? இங்கே வந்து விழிப்பான இருந்தால் தான் உனக்கு எல்லாம் தெரியும், கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, இயேசு சாத்தானை ஜெயித்ததே சத்திய வசனமாகிய பட்டயம்.
அப்படி என்றால் நாமும் ஜெயிக்க நமக்கு என்ன தேவை? ஆவியின் பட்டயமாகிய சத்தியம் நமக்கு தேவை. கைவிதாலே சொல்லுவோம். காரணம் என்ன? ஆமென். வேத சத்தியத்தால் ஒரு தேவனுடைய பிள்ளை நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்தில் பார்க்கவும் 3ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அங்க சத்துரு ஏவாளை வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொண்டோம், வசன சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு நம்மை சத்துருவின் வலையில் விழாதபடி என்ன செய்யும்? பாதுகாக்கும். சத்துருவின் வலையில் விழாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என உனக்கு என்ன அறிவு வேணும்? சத்தியத்தை குறித்த அறிவு வேணும். அல்லேலூயா. ஏன்? சத்தியத்தை குறித்த அறிவு இருக்கிறபடியினால் அந்த வேத சத்தியத்தின் அறிவு உனக்கு பட்டயமாய் அங்கு செயல்படுகிறது. உனக்கு நேர கை நீட்டுகிற சத்துருடைய கையை என்ன செய்கிறது? சத்தியமாகிய பட்டயம் வெட்டி போடுகிறது. ஆமென். அதாவது ஆவியின் பட்டயம். ஆமென். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒன்று சொன்னேன், சத்தியத்தை சத்துரு என்ன செய்யற? புரட்டி நம்மை விழ முயற்சி பண்றான். சத்தியத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? அது சத்தியத்தை நமக்குள்ள எப்படி கொண்டு வரோம்? புரட்டி கொண்டு வரோம். புரட்டி நம்மை அவன் வலையில் விழ பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் சத்தியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாய் அறிந்திருந்தால் அல்லேலூயா நீ பாதுகாக்கப்பட முடியும். கையை வைத்து சத்தமாக சொல்லுவோம். கலாத்தியர் அழகா சொல்லி அதுக்கு நீங்க வருவோம். இதை வாசிப்போம். 3ஆம் வசனம் 2 கொரிந்தியர்ல 11:3. சர்ப்பமானது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. கையெழுத்தாளர் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. ஆமென். ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்த தொடக்க நாட்களில் நீ உண்மையாகத்தான் பின்பற்றின. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 1-2 வாசிப்போம். எவ்வளவு தந்திரமா கேட்கிறான் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? வாசிங்க அந்த வசனத்தை எடுத்து. சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் அப்போ எல்லா கனியும் புசிக்கலாம். அல்லேலூயா. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யாத? புசிக்காத. அதை புசிக்கிறதுனால நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய். கண்ட புரிந்து கொள்ள. அங்கே சாத்தா என்ன கேட்கிறான்? 3ஆம் அதிகாரத்தில் அவனும் அப்படிதான் கேட்கிறான். ஒரு கொஞ்சம் சத்தியமும் கொஞ்சம் மிக்சிங்கும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, சகல விருட்சத்தின் கனி நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூட. புசிக்கிறதுனால செத்து போய் சாகவே சாகுன்னு சொல்றான். இவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாதுன்னு கத்த சொன்னாரோ? அப்படிதானே சொன்னதுண்டோ என்று கேட்கிறான். எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாதுன்னு சொல்லல. அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன சொன்னாரு? அவன் அதை அந்த சத்தியத்தை என்ன செய்யறான்? புரட்டி பேசுறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பேசின விதம் ஒன்று, அல்லேலூயா. பிசாசு கேட்கிற விதம் ஒன்று. ஆனால் அதற்குள்ளேயும் உண்மை கலந்திருக்கு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. யாரு கேட்டதுல? சாத்தான் கேட்டதுல என்ன இருக்கு? உண்மை கலந்திருக்கு. ஆனா குழப்பத்தின் உண்மையா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அல்லேலூயா. சொல்லுவோம். தோட்டத்தில் இருக்கிற
சகல விருட்சத்தின் கனியும் நீங்க புசிக்கலாம். இயேசு தேவன் சொன்னது, விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க நாளில் சாகவே சாவீர்கள். புசிக்கலாம், புசிக்க வேண்டாம். சொல்ல புரியுது? அல்லேலூயா. எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் புசிக்க கூடாது. ஒன்று இடையில போட்டிருக்க ஆண்டவர், அப்படிதானே? ஒரு பாயிண்ட போட்டார். ஆனால் புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டு எந்த விருட்சத்தின் கனி? நன்மை தீமை அதை மட்டும் புசிக்காது. மீதியெல்லாம் உனக்கு தான் தாராளமாக விழுந்து கிடந்து குடி தின்னு. ஆனால் இவன் சொல்கிறான் சகல விருட்சத்தின் கனி புசிக்கக்கூடாதுன்னு கற்று சொன்னதுண்டோ? டோட்டலாக குழப்பிட்டான். இந்த காலத்து மாதிரி அந்த கல்வி இல்லை இல்லையா? அப்போது இப்போ இதுக்கு பதில், இப்போ கேட்டது பதில் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் இல்லை? சொல்லாமல் சில நேரம் நல்ல ஒரு விஷயம் வச்சதையோ ஓபிஸ் அது ஒன்னாட்ட போய் கதை பேசுகிற நேரமே இல்லை, என்னோட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே பதில் சொல்ல முற்படுகிறாள் ஏவாள். என்ன சொல்கிறா? புசிக்கலாம், இவ ஆண்டு சொன்னதை சொல்லிட்டான். சோத்திரம். ஆமே. ரகசியம் என்பது நீ உன்னோட பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமே. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பாதுகாக்காததுனால வந்த விளைவு வேற. ஆமே. அவன் எல்லாம் அவன் நோயிலிருந்து விடுதலை பெற்று சுகம் அடைந்த உடனே அண்டை நாட்டில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் வெகுமதிகளோடு அவனை பார்க்க வந்தாங்க. அவங்க எல்லாம் பார்க்க வந்தாங்களே, ஜிலேபி கொண்டிருப்பாங்க, வேற என்ன கொண்டிருப்பாங்க? லட்டு ஞாபகத்தில் வச்சிருக்கேன். எல்லாம் கொண்டு வந்து பழங்கள், ஃப்ரூட்டு, ஆப்பிள், திராட்சை எல்லாம் கொண்டு வந்த உடனே இவன் மயங்கிட்டான். யார்? ஓ, ராஜாக்களெல்லாம் நம்மகிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க என்று சொல்லி, வாங்க ஐயா வாங்க, நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லை, வந்த உடனே கிச்சனை கூப்பிட்டு போயிடுவோம். சோத்திரம். எல்லாம் வாரம் அப்படியே கரெக்டாக பார்ப்பான். அப்போது நம்மகிட்ட வந்த உடனே நம்ம மதிமயங்கிடுவோம். அதே மாதிரி இசைக்கு மயங்கிட்டான். மயங்கிட்டு அவன் வேதம் சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் இராணுவத்தில் உள்ளது, அவனுடைய செல்வங்கள், அவனுடைய பொண்ணு, எல்லா சேமிப்புகள் சகலத்தையும் கொண்டு என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க பார்த்தாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு, ஓஹோ 2 வாரம் எல்லாம் திருட்டு போயவா. அவன் அந்த நேரம் மதிச்சிருக்க வந்தான். அவன் செத்தான் இல்லையே என்று நினச்சிட்டு வந்ததாங்க, பிழைச்சிட்டான். சரி என்ன செய்கிறது, ஏதோ ஒன்று போய் பார்ப்போம், போ ஒரு பாராட்டு தெரிவிப்போம் என்ன வந்தான். ஆனால் எப்படி வந்தாலும் அவன் எதிரி தான். அல்லேலூயா. என்ன கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாம் பார்த்துட்டு போன பிறகு ஆண்டவர் மெதுவாக கேட்டார், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஆவிக்குரிய தெளிவு வேணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நடி சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். வந்து என்ன 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 கேட்டார் தெரியுமா? வாசிப்போம். உம்மிடத்தில் வந்து என்ன பார்த்தாங்கன்னு கத்த தீர்க்கதரிசி அனுப்பி கேட்குறாங்க. அடுத்தது எசேக்கியேல் எல்லாம் பார்த்தாங்க, நான் திறந்து காட்டி கொடுத்தேன். அடுத்தது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா வாசிப்போ ஏசாயா, இனி நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளும் வரும். எல்லாம் கொண்டு கொள்ளாடிச்சு கொண்டு போயிடுவான் அவன். நீ காட்டுறல நாள் வருது. ஆனால் அவன் சமாளிக்கிறான் பாரு அந்த இடத்துல. ஸ்தோத்திரம். அந்த ஆயுசு நீட்டி கொடுத்ததே தப்பு. ஒருத்தன் சாக வேண்டிய நேரம் அவன் செத்தா
அநேகருக்கு பிரச்சனை இல்லை. சாக வேண்டியது ஆண்டவரே உயிரை கூட்டி கொடுமப்பா, நீட்டி கொடுமப்பா, 2 கிலோமீட்டர் கூட நீட்டி கொடுத்தாலே பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். இவன் அழுதுறதுனால அதுவரை உண்மையாக இருந்தவன் பக்தியாக இருந்தான்னு சொல்லி எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்த 15 வருஷம் நாட்கள் வரும். எல்லாம் என்ன செய்வான்? எல்லாத்தையும் இங்கே கொள்ளை அடித்து கொண்டு போவான். ஆனால் அவன் கடைசியில் ஒரு பதில் சொல்கிறான், என்னுடைய நாட்களில் ஆகிலும் அமைதியாக இருக்குமே. அதுங்களா சுயநலவாது. அவன் சன்னதியின் நாட்களில் தானே நடக்கும். அப்போது ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய நபர் பாதுகாத்தே ஆகும். சிலர் எல்லார்கிட்டையுமே வாயை திறந்துடும். அல்லையில சொல்ல வாயை திறந்து கையை வைத்து அல்லையில சொல்லுவோம். சிம்சோன் வாயை திறந்தா எங்க தெரியலாளுக்கு மடியில் நடந்துட்டு. இப்படி நிறைய பேர் காக்க வேண்டிய ரகசியத்தை காக்காமல் வாய் திறந்து உண்மையை வெளிப்படுத்துவதால் அல்லேலூயா அநேகருடைய உயிருக்கு கூட சேதம் வந்திருக்கு. எசேக்கியா அதுல ஒண்ணு, சிம்சோன் அதை விட பயங்கரம். எங்களால் மடியை கடந்துட்டு அவ தாலாட்டி என்ன ஆட்டாட்டி இருப்பா, தலையை போட்டு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை என்ன சொல்லும், உம்முடைய பலன் எங்கே இருக்குன்னு எதிரிகிட்ட அவ கைக்கூலி பேசிட்டு அல்லேலூயா தேவ மனிதனாகிய சிம்சோனுடைய பலம் எங்கிருந்து ரகசியத்தை அறிகிறான். அலட்டி 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 அன்பு பாராட்டி கேட்டதுனாலே அல்லேலூயா கடைசியில் உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொன்னதுனால அவனுடைய பலனை என்ன செய்யப்பட்டது? இழந்தான். கண்கள் என்ன செய்யப்பட்டது? குருடாக்கப்பட்டது. கையில் விலங்கிடப்பட்டு என்ன செய்தாங்க? கட்டி கொண்டு போனாங்க. கடைசியில் அவன் செத்தது மட்டுமல்ல அல்லேலூயா அவனோடு ஒரு கூட்ட ஜனத்தை அடித்தான். தேவனுடைய பிள்ளை அநேக ரகசியங்கள் உன் வீக்னஸை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறான். கணவன் மனைவியாக இருந்தால் கூட அல்லேலூயா சில காரியங்களை ஞானமாக பேசணும். சில மனைவிகிட்ட உண்மையெல்லாம் திறந்து கொட்டிட்டா ஐயா ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மனைவியினுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டான்னா ஜாக்கிரதை இருப்பான். மனைவியினுடைய குணம் இவ்வளோதான், அவருடைய மனக்கட்டுப்பாடு இவ்வளோதான், நம்ம இதெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனை ஆகிரும்னு நினைக்க மாட்டான். உள்ளதெல்லாம் சொல்லிட்டு பிரச்சனை ஊர் உலகமெல்லாம் போயிடும். இவனோடு இருந்தது இப்போ எங்கே போகுது? மார்க்கெட்டு போகுது. எவ்வளோ பெரிய பிரச்சனை. சில மனைவி மாதிரி ரொம்ப அடக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆமாம், புருஷன்கிட்ட சொன்னால் விலைக்கு விற்று போடுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க, அடக்கிடுவாங்க. சில மனைவி மாதிரி புருஷன் என்னம்மா நான் எடுத்து 4 வடையை வாங்கி கொடுத்தா எல்லாம் கொட்டிடுவான். கடைசியில் புருஷன் ஆக அந்த பொம்பளை போட்டு ஆக அவனால் அவளுக்கு ஒரு பெரிய அவமானம் வந்துடும். அதனால் மனைவிமார் புருஷனுடைய வீக்னஸையும் புரிஞ்சிக்க, புருஷன்மார் மனைவிக்கு வீக்னஸும் புரிஞ்சு உண்மையை எதெல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல பழகுனா குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எசேக்கியேல் மாதிரி திறந்தேன்னு வச்சுக்க தோத்திரம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கவனம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இவன் உண்மையை கொட்டிட்டா, அதன் விளைவு என்ன? ஆமென். அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டது மட்டுமல்ல, தேவனுக்கு அவர்கள் கூறியதான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆமென். தேவன் என்ன சொன்னாரோ அதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீ காத்துக்கொண்டு ஆமென் அதில் கரெக்டா இருந்திருந்தால் சத்தியமாகிய பட்டயம் சர்ப்பத்தின் தலை அன்னைக்கு வெற்றிடும். ஆமென். அதை இருதயத்தில் காக்க தவறதுனால அல்லேலூயா அங்கேயே தேவனை விட்டும் தேவன் வைத்த இடத்தை விட்டும் தூக்கி வீசப்பட்டார். அது கவனம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு இங்கே அதான் சொல்லப்பட்ட சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையோட மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று
விலகும்படி, நீ கர்த்தர் வைத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆமென். அந்த உண்மை நிலையிலிருந்து என்ன செய்ய விலகும்படி, என்ன செய்ய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை உன்னை தேவன் தம்முடைய சபையில் நாட்டி வைத்திருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, சத்தியத்தை கேட்க கேட்க உனக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆமென். அந்த வைராக்கியமான உறுதியான நிலையை சத்துரு என்ன செய்வார்? வேறு ஒருவன் கொண்டு வருகிற உபதேச போதனையை கொண்டு வந்து அந்த உறுதியிலிருந்து என்ன செய்வான்? கொஞ்சமாக நலக்கி விட்டுருவான். சொல்ல புரியுதா இல்லையா? இதாக்கும் கொட்டடிக்கிற இடத்துல போய் முட்டு போட்டுறான்னு சொல்றோம். உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறது, உனக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறது, உனக்கு சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கிறது, ஆண்டவரை குறித்ததான ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நிலையை விட்டு உன்னை எங்குமே அசைக்காம படாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வைத்த ஸ்தானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாட்டின தோட்டத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எந்த நிலையிலும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் ஏன் சொல்லுகிறது? 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் 13 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாய். என்னது? கள்ள அப்போஸ்தலமாராம். இந்த அதிகாரம் பூரா நீங்க படிச்ச நிறைய காரியங்கள் அதில் இருக்கு. அல்லேலூயா. என்ன அப்போஸ்தலனா? அந்த கள்ளமாருக்கு இன்னொன்னு ஒரு பேரு அப்போஸ்தலன் இருக்கு. அப்போஸ்தலர்கள் கபடம் இருதயத்தில் ஒன்று வச்சு உன்கிட்ட வர்றவன். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள ஒன்றை எப்படியாவது என்ன செய்யணும்? திருடணும். உன்னை வச்சிருக்கிற சபையிலிருந்து பிடுங்கணும். உன்னை இங்கிருந்து என்ன செய்யணும்? திசை திருப்பணும். அதற்கு டெக்னிக்க என்ன வார்த்தை? ஆசை வார்த்தை. சர்ப்பம் ஏவாளுக்குள்ள போட்டது என்ன வார்த்தை? ஆசை. பெரிய காரியங்கள் அதெல்லாம். ஆமென். கிறிஸ்துவை பற்றி அந்த உண்மை நின்று விலகும்படி, அதாவது விஷயம், நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பற்றுதல், வைராக்கியத்திலிருந்து உன்னை திசை திரும்பும். சரி, அப்படிப்பட்ட ஒரு கள்ள அப்போஸ்தலர்கள் கபடம் உள்ளவர்கள். கபடம் இருதயத்தில் ஒன்றை வைத்து உன்னிடத்தில் வருவது. அவர்கள் உண்மையான நபர் எப்படிப்பட்டவர்கள் என்று உன்னிடத்தில் பற்றில் வெளிப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. ஆட்டு தோலை போர்த்துன ஓனன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கள்ள அப்போஸ்தலர்களை போன்ற போதனையும் எல்லாம் இருக்கும். ஆமென். உண்மையான ஒருவனாக இருந்தா, உண்மையான ஊழியக்காரனாக இருந்தா, அவன் தேவனுக்கு ஊழியம் செய்வனாக இருந்தா, சத்தியம் போதிக்கப்படுகிற தேவ சபைக்குள் உள்ள எந்த ஒரு விசுவாசியும் தன் பக்கம் என்ன செய்ய மாட்டான்? இழுக்க மாட்டான். அவன் உண்மையானவனா இருந்தா, தேவன் அழைக்கப்பட்டவனா இருந்தா, ஆவிக்குரிய சத்தியம் போதிக்கிற சபையிலிருந்து ஒரு ஆத்மா வந்தா கூட ஏங்க நீங்க அங்கே போ. ஏன்னா அதுதான் உங்களுடைய சபை. அங்கே சத்தியம் இருக்கு. ஊழியக்கார வைராக்கியம் சத்தியத்தை போதிக்கிறார், தேவராஜ்யத்தார் வழி நடத்துகிறார். நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும்னு புத்தி சொல்லுவான். திருடன் இருக்கிறான கள்ளா போக சொன்னேன், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி உங்களை மயக்கி அங்கிருந்து பிடுங்க முடியுமான்னு பார்ப்பான். இவன் திருடன் ஆக்கும். கவனிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்பத்தோடது. கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய். பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். எவ்வளவு பெரிய தந்திரமான செயல் பாருங்க. அவன் வருவான், நான் அப்போஸ்தலனாகும். அப்படியா? நாங்கள் அப்படியாக எப்படியா கர்த்தரங்களை அபிஷேகித்து சும்மா வைக்காடா, சும்மாடா. நான் உன்னோட தீர்க்கதரிசிகளை எதிர்த்து பேசியோ பொய் பேசாதது, இப்படி பேசுது. பலர்கிட்ட பேசியிருக்கு. எதுக்கே பொய் தீர்க்கதரிசனம் பேசுகிறேன்? ஆண்டை அடிச்சு போடான்னு சொல்லியிருக்கேன். அதோட ஆஃப் ஆயிரும். இன்னும் ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார் வேற ஒரு விஷயத்துக்கு. நிறைய பேர் நிறைய சாக்கடைகள் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு, அப்படியே சரி பாஸ்டர் சோத்திரம். அப்போது என்னன்னா, அந்த உண்மையான அப்போஸ்தலனுடைய என்னது வேஷம் தரித்து, அப்போ அவனுட்ட என்ன உண்மை இருந்தது மாதிரி தங்களை என்ன செய்ய காட்டிக்கொள்ளும்.
தாங்கள் உண்மையான ஊழியக்காரன், நான் உண்மையான தீர்க்க தரிசன வெளிப்பாடு இருக்கு. நிறைய கள்ள தீர்க்க தரிசன திருட்டு பாயவ கவனம். கடைசி காலத்தில் இது நிறைய இருக்கு. அல்லேலூயா. தரித்து கொண்டு அது ஆச்சரியம் அல்ல. சாத்தான எப்படியா ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து நிற்கிறான். ஆமென். சாத்தான் இருளின் தூதன். அல்லேலூயா. ஆனா தேவ ஜனங்கள் எப்படி வந்திப்பானா? வெண்மையான வஸ்திரம் தரித்ததாய். சில இடத்துல பிசாசு வெள்ளை துணி கொடுத்து நடந்து போகும். போன்னு சொல்லுவோம், நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. இதே மாதிரி உண்மையான ஊழியக்காரனை போல என்ன இருப்பான்? வேஷம் தரித்தவர். சாத்தான் அப்படி செய்யமானாது. அல்லேலூயா. அடுத்தது நல்ல ஊழியக்காரருடைய வேஷத்தை சரித்திருப்பாங்க. அப்போ அதை நீ அடையாளம் கண்டு கொண்டு ஜெயிக்கணும். என்ன கையை விதலையில சொல்லு. என்ன அறிவு வேணும்? சத்தியத்தை குறித்த அறிவு. சத்தியத்தை குறித்த அறிவுதான் கள்ள ஊழியர்களை கர்த்தருடைய வார்த்தையாகிய பட்டயத்தின் மூலமாய் அவளை மேற்கொள்ள உனக்கு முடியும். சாதா பட்டயம் என்ன வார்த்தை? தேவனுடைய சத்தியமாகிய பட்டயம். அந்த வார்த்தை சொல்லுவோம், இவங்க சத்தியம் தெரிஞ்சவங்க, இவங்களை நம்ம நினைச்ச முடியாது, அசைக்க முடியாது. விரைகிறோம். ஒரு ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அறிவு கட்டாயம் பாருங்க. அதை சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர்ல 16:17 வாசிப்போமாக. பிரிவினைகளையும் இடர்களையும் எச்சரிக்கையிருந்து விலக வேண்டும். கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய். அப்போ கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு எதிர்மாறாய் வருகிறவன் கள்ள அப்போஸ்தலன். அல்லேலூயா. சாத்தானுடைய வேலைக்காரன். அதில் விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அதாவது 2 தீமோத்தேயுல 2 தெசலோனிக்கேல 3:6 சொல்லுகிறது, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு விலகு. ஆமென். நீ இதுவரை கேட்டு கற்றுக்கொண்டு வளர்ந்த சத்தியத்திற்கு மாறான ஒரு ஆலோசனை வருகிறது என்றால் அப்படிப்பட்டவங்களோடு நெருங்காத, விலகு. அவன் எந்த சொந்தக்காரனா இருந்தாலும் விலகு. அல்லேலூயா. கையை தலையில சத்தமாக சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இதேதான் கள்ள உபதேசங்கள் ஆதி சபைக்குள் வந்தது. வெளிப்படுத்த 2-3 அதிகாரங்களில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். குறை உண்டு. பிலேயாமனுடைய போதனை, கள்ள போதகத்தை என்ன செய்கிறார்கள்? கை கொள்ளுகிறவர்கள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆதி சபைக்குள், அல்லேலூயா சொல்லுவோம், இது பெர்கமு சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் சிலர். நல்ல கவனிங்க. பெர்கமு சபைக்குள், அல்லேலூயா, யாருடைய உபதேசம்? பிலேயாமனுடைய கள்ள உபதேசம். யாருக்கு உபதேசம் பண்ணனா? சொல்லுங்க. பாலாக்கு உபதேசம் பண்ணா. என்ன உபதேசம்? வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்தை படைக்கப்பட்ட புசிப்பதற்குரிய தவறான போதனையை கொடுத்தார். ஆமென். அப்ப தேவன் பரிசுத்தமானவர். ஆமென். அந்த ஜனங்கள் வேசித்தனம் பண்றதுக்கு விக்கிரகத்தை படைக்கப்பட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று உள்ள தள்ளிவிடு. அப்போ தேவனுடைய பாதுகாவல் அவங்கள விட்டு விலகிறோம். அப்புறம் யுத்தத்தில் அவங்கள ஈஸியாக ஜெயித்திடலாம். போதனை இன்னைக்கு சபைகளுக்குள் இப்படிப்பட்ட போதனை கலந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவாங்க. என்ன அவங்களும் சர்ச்சைக்கு போகிறவங்க தானே,
அது சாப்பிடலையா, இது சாப்பிடலையா, அதை செய்யலையா, இதை செய்யலையா. லூயா எதை சொல்லணும்? அந்த அந்த வயசு வாசிப்போம். என்ன இருக்கட்டும் வாசிப்போம். அதாவது அந்த போதனை என்ன போதனை? வேசித்தனம் விக்கிரகத்து படைக்கப்பட்டது. அங்கே வந்து ஆலோசனை, ஏங்க தூரம் நிற்கிறீங்க, நீங்கள் கலந்துட மாட்டீங்களா? அவங்களும் கிறிஸ்தவங்க தான், இயேசுக்காரங்க தான். இப்போது நீ கற்றுக்கொண்ட, நீ கடைபிடித்த ஒரு ஒழுங்குல நீ நின்றுட்டு இருக்கிற. சொல்ற புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆனால் நீ எங்கே போயிருக்கிற? சாவு விட்டு போயிருக்கிற. ஆமே. நீ கற்றுக்கொண்ட, நீ வளர்ந்த ஒரு ஒழுங்கு இருக்கு. எங்கே போயிருக்கிற? சாவு விட்டு போயிருக்கிற. அங்கே நிற்கிற ஒரு பெருங்கூட்டம் எங்கே போகிறவங்க தான்? சர்ச்சுக்கு போகிறவங்க தான். இல்லையா? அவங்க எல்லாம் தாராளமாக என்ன செய்கிறாங்க? எல்லாம் செய்கிறாங்க. ஊர்லேருந்து வந்தவன் எல்லாம் கேட்குறான். அல்லேலூயா. ஐயோ அவனும் கிறிஸ்தவன் தான், நீங்கள் என்ன ஒதுங்கி நிற்கிறீங்க? கேட்பானா இல்லையா? கேட்பானா தம்பி? கேட்பான். அப்போ நீ பார்ப்ப போயா போய் இல்லைங்க. அவங்க கற்றுக்கொண்டது யாருடைய? ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தின் போதனை. நாங்கள் கற்றுக்கொண்டது அந்த போதனை இல்லை. எங்களுக்கு தேவன் வேதத்தை, சத்தியத்தை போதிக்கிறார். நாங்கள் அதனால இருப்போம். சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யார்? சத்தியத்துக்கு மாறாய் கள்ள போதனையில் விழுந்து கிடக்கிறவர் யார் என்பதை அடையாளம் காட்டுதான் கட்டத்தை கத்தனை கொண்டாங்க நிறுத்தியிருக்கிறார். அவங்களோட எப்படி போக அல்ல, ஒத்து போக அல்ல. வேறு பட வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யணும்? வேறு பட்டுதான் நிற்கணும். ஆதி சபைக்குள்ள என்னது? இந்த போதனையை கை கொண்டு உள்ள இருந்துட்டு இருக்கிறோம். அதே போல ஒரு நபரை நீ என்ன செய்யாத? இருந்தாத சபைக்குள்ள. அதாவது இந்த கண்ட இடையில என்ன செய்யாத? முட்டி போடாத. அல்ல சத்தமா சொல்ல வாய்தல். 20 அவசரத்தை வாசிப்போம். இருக்கு. அங்க ஒரு தீர்க்கதரிசி. என்னது? சிலவெல்லாம் அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக உனக்கிட்ட சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கு. என்னது ஊழியத்துக்கு? என்ன சொல்லிட்டா இல்லை? எடு பைபிள், தூக்கு, பையன் ஒன்று கையில் வச்சுக்க. சாத்தான் தான் சொல்லுவான் அப்படி. முதல்ல அழைக்கிற தேவன் உன்னை, அவர் உனக்கு அழைச்சிருப்பார். அதை உறுதிப்படுத்துறது தான் தேவன். ஆமே. தீர்க்கதரிசி சந்தேகம் இருந்தால் நீ அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை போய் படி. வாசி அந்த வசனம் சீக்கிரம் வாசித்துரும். கிடு 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 கிடு. அங்கே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க? எத்தனை பேர் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க? 5 பேர் இருந்து என்ன செய்கிறாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறாங்க. ஆராதித்து ஆவி இதிலிருந்து தேவன் ஆராதிக்கும் போது இப்போ நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அங்கிருந்த யாரும் பவுலை பார்த்து, பவுலே உன்னை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் சொல்லல. நல்லா புரிந்து கொள்ள. பர்னபாவே உன்னை கர்த்தர் ஊழியத்திற்கு சொல்லல. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அழைத்திருந்ததை அவர்கள் முதலாவது அறிந்திருந்தார்கள். வேலைக்காய் காத்திருந்தார்கள். தேவனால் ஒரு நபரை அழைத்திருந்தால் அந்த நபருக்கு ஏற்கனவே தெரியும். குருடன் வந்து சொல்றதுனால உனக்கு முதலே தெரியும். ஆமா. ஒருவன் வந்து சொல்லி உன்னை உஸ்பேத்துறதல்ல, அது பொய். என்னுடைய அழைப்பு எனக்கு ஏற்கனவே தெரியும். அழைத்திருந்தார் சொல்றாரு, நான் அழைத்த ஊழியத்திற்காக என்ன செய்யும்? கை வச்சு பிரிச்சு விட, அனுப்பிவிடு. கை வச்சு விடுற வேலை தான் யாருக்கு வேலை? ஊழியக்காரன் வேலை. அழைப்பு தேவனுடையதாமே. அவனுக்கு ஏற்கனவே தேவன் அழைத்திருப்பார். உங்களில் யாருக்கு என்ன அழைப்பு என்பதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆமே.
நான் சொல்லி நீ ஊழித்து போறேன்னா தப்பு, உன்னை நான் கெடுக்கிறேன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. உன்னை ஏற்கனவே தேவன் அழைத்தது உனக்கு தெரியும். அழைக்கப்பட்டவர் அவர் சபைக்குள் இருக்கிறான் என்றால் அந்த அழைப்புக்கேற்ற பலன் முதல்ல எங்க வெளிப்படும்? சபைக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. சொல்ல புரியுதா இல்லையா? உன்னை தேவன் அழைத்திருந்தால், உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் பலன் முதல்ல எங்க கொடுப்ப? சபைக்குள்ள பலன் வெளிப்படும். ஆத்துமாக்கள் ஆலயம் பண்ணி கொண்டிருப்பாய், சபையோட அதிக ஈடுபாட்டில் இருப்பாய், அதிகமாக ஜெபித்து தேவனுடைய ஊழியர்களோட ஐக்கியமாக இருப்பாய். இதெல்லாம் அவருடைய பலன். நீ வாரதே என்னைக்கு வந்தாலும் எட்டி பார்த்துட்டு போற, ஒன்று ஊழிதான்ற அழைச்சாரா? அப்படி ஒரு அழைப்பு பைபிளில் இல்லவே இல்லை. ஆமென். அப்போ அப்படி ஒருவர் சொன்னான்னா அது பொய், கள்ள அப்போஸ்தலன், கர்த்தருடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்தவன். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்பி என்ன செய்றாங்க? யாரும் போயிறாங்க. அல்லேலூயா. அப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட தவறான போதனைகளை உள்ள கொடுத்து உங்களை தங்கள் கைவசப்படுத்து. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்திய வசனமாகி ஆவியின் பட்டை என்ன செய்யணும்? உனக்குள்ள ஆழமாக இருக்கணும். ஆமென். அது மட்டுமல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக வருகிறதான சிந்தனைகள் வேதத்தில் ஆவியினால் மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கணும். அப்போது ஆவியினால் சத்தியத்தை, ஆவியின் பட்டயமாகிய சத்தியத்தின் மூலமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக வருகிற மாமிச கிரியைகள், மாமிச சிந்தைகள், மாமிச சுபாவங்கள், மாமிச செயல்பாடுகள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், இவைகளை எதனால் தான் மேற்கொள்ளணும்? ஆவியின் பட்டயமாகிய சத்தியத்தின் மூலம் தான் மேற்கொள்ளணும். சிந்தனை மண்டலத்தை கிரியை செய்வது, சரீரத்தை கரைப்படுத்துவதற்கு ஏதுவாக கிரியை செய்வது. ஆமென். இந்த வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி, குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, உன்னுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு புறன்பாடான எந்த காரியத்தை சத்துரு கொண்டு வந்தால், ஆமென், சத்தியத்தை தெளிவாய் அறிந்திருந்தால் அந்த சத்தியமாகிய ஆவியின் பட்டயத்தின் மூலமாய், ஆமென், அவைகளை ஒரு தேவனை மேற்கொள்ள முடியும். ஆமென். இது ஆவிக்குரிய போராயுதம். ஆமென். தேவனுடைய இந்த தெளிவில் தான் இருக்க வேண்டும். ஆமென். வேறு நிறைய பேசலாம். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற அளவில் சில காரியங்களை வைத்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஆமென். அது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். வேதத்தை நல்லா படிங்க. படிக்க தெரியாதுவங்க உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள்கிட்ட படிக்க வச்சாவது கேளுங்க. அதுக்கு ஆள் இல்லைன்னா சபையில் வருகிற சத்தியத்தையாவது சரியாக கேட்டு வாழுங்க. அப்படி வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். இந்த காலம் கண்டபடி வாழ வேண்டிய காலம் அல்ல. கூப்பிடுகிற பக்கமெல்லாம் ஓட வேண்டிய காலம் அல்ல. தேவன் கொடுத்த இடத்தில் நிலைத்திருக்க வேண்டிய காலம். ஆமென். கர்த்தருக்கு வைராக்கியம் ஒப்பு கூட ஜீவிப்போம். எல்லாரும் முழங்கள் படிச்சோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியின் பட்டயம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஆவியின் பட்டயத்தினால் அல்லேலூயா சத்துருவை மேற்கொள்ள, சத்துருடைய வல்லமைகளை வெட்டி வீழ்த்துவதற்காய் சத்தியம் என்னும் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சத்தியத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் சாத்தானை ஜெயித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். சத்தியத்தை அதிகமாக நாம் அறியும் போது சத்தியத்துக்கு மாறான செயல்பாடுகள், போதனைகள் எது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இன்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு உறுதியாக இருப்போம். கர்த்தருக்கு வைராக்கியமாக ஜீவிப்போம். ஜெபித்து தேவனுடைய வார்த்தையால் வல்லமை நிரப்பப்படுவோம். கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எதன் மேல் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் படித்தோம் அப்பா. மட்டுமல்ல, ஆவியின் பட்டயம், சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று பார்க்கிறோம். இந்த பட்டயம் சத்துருவை மேற்கொள்ள உதவுகிறது. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்துரு விதைக்கிற களைகளை அடையாளம் கண்டுகொண்டு அதை மேற்கொள்ள உதவுகிறது. ஆண்டவரே, சத்தியமாகிய ஆவியின் பட்டயம், ஆமென், எல்லா நிலையிலேயும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ உதவுகிறது.
அதை நாங்கள் புரிந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வைராக்கியமாய் நாட்டப்பட்ட தோட்டம் என்று கனி கொடுத்து தேவ சித்தம் செய்ய கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.